வெற்றிகரமாக முடித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு 80% எங்களுக்கு அது திருப்தி அளிக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற மாதங்களிலே 2வது தேர்வுக்காக எங்களை அழைக்க இருக்கின்றார்கள். அதிலும் பல ஆவணங்களை கொடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த வகையிலே அதையும் துல்லியமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இது பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக அடுத்த ஆண்டு, இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலே அறிவிக்கப்படும் என்பதை நாங்கள் உண்மையிலே எதிர்பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துவா செய்து கொள்வோம். இந்த கட்சி பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கின்றோம். அதே போல கட்சியினுடைய தேவைப்பாடுகள் பல இருந்தும் இன்னும் இதை கொண்டு நடத்துவதற்கான பல தேவைப்பாடுகள் இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுக்கு நிதி மட்டுமல்ல, இன்று எத்தனை அறிஞர்கள், கல்வியாளர்கள், பெரியோர்கள், அனுபவசாலிகள் இருக்கின்றீர்கள். எங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய ஒத்துழைப்பு, ஆலோசனை, வழிகாட்டல்கள் தேவை. எனவே அதே போன்று மற்றவர்களும் செய்யக்கூடிய உதவிகள், நிறைய உதவிகள் இருக்கின்றது. முன்வந்து எங்களுக்கு அந்த உதவிகளை, ஒத்தாசைகளை நீங்கள் தர வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இதை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும். எனவே இவ்வாறான ஒரு கட்சியை நாங்கள் தேவைப்பாடை உணர்ந்து இந்த கட்சியை ஒன்று திரட்டி ஒரு நல்ல தலைமைத்துவத்தின் கீழே, நல்ல பண்புள்ள ஒரு தலைமைத்துவத்தின் கீழே, அதே போல ஒரு அமானிதத்தை சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைமைத்துவம், மக்களோடு அணுகி புன்னகையோடு மக்களை வரவேற்கின்ற ஒரு தலைமைத்துவம், அதே போன்ற இறைவனுக்கு பயந்து ஹராம் ஹலாலை பிரித்தறியக்கூடிய ஒரு தலைமைத்துவத்திற்கு கீழே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அதை செய்து கொள்வோம். எனவே இவ்வாறான இந்த தலைமைத்துவம் கீழே இந்த கட்சியை நாங்கள் உருவாக்கி இந்த கட்சியை வழிநடத்தி செல்கின்ற பொழுது இதுக்கான தேவைகளை நாங்கள் உங்களிடத்தில் தான் சொல்ல வேண்டும். எனவே தேவைகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்காக இப்பொழுது கூட நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு உதவிகளை செய்யவில்லையே என்று அப்படி வந்திருக்கிறவர்கள் நீங்கள் இருக்கலாம். ஆனால் மறைமுகமாக இந்த கட்சிக்காக நீங்கள் ஒரு உதவியை செய்திருக்கின்றீர்கள். அதை உங்களிடத்திலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது இன்று குறுகிய காலத்துக்குள்ளே உங்களை அறிவித்தும் இந்த மாவட்ட கிளை கூட்டத்துக்கு வருமாறு உங்களை அறிவித்ததன் காரணமாக நீங்கள் உங்களுடைய உழைப்பிலிருந்து, உங்களுடைய சொந்த நிதியிலிருந்து, உங்களுடைய போக்குவரத்து வாகனத்தை பயன்படுத்தி நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். நாங்கள் உங்களுக்கு வாகனம் அனுப்பவில்லை. உங்களை வருவதற்காக நாங்கள் ஏதாவது ஒன்றை உங்களுக்கு அனுப்பவில்லை. நீங்களே தானாகவே எங்களுக்கு உங்களுடைய செலவுகளை செலவழித்து வந்திருக்கின்றீர்கள். இதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்கின்ற முதல் உதவியாகும். எனவே இவ்வாறு நீங்கள் செய்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் இந்த கட்சி சார்பாக உங்களுக்கு அறிவிக்கின்றேன். எனவே இவ்வாறான செயற்பாடுகளை நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு உதவ வேண்டும். நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். எல்லோரும் சேர்ந்து இந்த கட்சியை கட்டியெழுப்பி இந்த மாவட்டத்தினுடைய அபிலாசைகளை, அரசியல் அபிலாசைகளையும் அபிவிருத்திகளையும் நாங்கள் எங்கள தேவைகளை நாங்களே உணர்ந்து மற்றவர்களிடம் கையேந்தாமல் நாங்களே செய்யக்கூடிய அந்த நாமே எங்களை ஆள வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் வந்து இந்த கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும். எனவேதான் உண்மையிலேயே நாங்கள் பல உதவிகளை செய்திருக்கின்றோம், இன்னும் செய்ய காத்திருக்கின்றோம். அதே போல இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற 10ஆம் மாதம் ஒரு பேராளர் மாநாட்டை நாங்கள் நடாத்த எண்ணியுள்ளோம், தீர்மானித்திருக்கின்றோம். எனவே அந்த நிகழ்வை மிக பிரமாண்டமாக நாங்கள் செய்ய தீர்மானித்திருக்கின்றோம், எண்ணி இருக்கின்றோம். அதுக்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு உதவி புரிய வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே இருந்து, இந்த நிமிடத்திலே இருந்து நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பாரிய ஒரு உதவி, அதை உங்களிடத்திலே இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது நாங்கள் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய, எல்லாரும் செய்ய முடியுமான ஒரு உதவிதான். அதுதான் நாங்கள் ஒவ்வொருவரும், ஆளுக்கு ஒவ்வொருவரும் ஒருவருக்கு 10 அங்கத்தவர்களை ஒழுங்குபடுத்துவதாகும். எனவே ஒரு 10 அங்கத்தவர்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தி அந்த பேராளர் மாநாட்டுக்கு நாங்கள் வருகை தர வைப்பதுதான் எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. எனவே ஒரு வினயமாக கேட்டுக்கொள்வது, இன்ஷா அல்லாஹ் இன்றையில இருந்து நீங்கள் அந்த அங்கத்தவர்களை ஒவ்வொருவரும் தனக்கு 10 பேர்களை நீங்கள் சாதகமாக அவர்களை தங்களுடைய தேவைகளை உணர்த்தி, இந்த கட்சியினுடைய தேவையை உணர்த்தி அவர்களை அங்கத்தவராக்கி அந்த இடத்திலே கொண்டு வந்து நாங்கள் அந்த பேராளர் மாநாட்டை
மிகவும் சிறப்பாக நடாத்துவதற்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி, இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் இந்த கட்சியின் சார்பாகவும் தலைமைத்துவம் சார்பாகவும் வரவேற்று இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த கூட்டத்தையும் இந்த ஒழுங்குகளையும் இந்த முன்னெடுப்புகளையும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்ள வேண்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.